மத்திய அரசாங்கம் வரி கொடுக்க மாட்டேங்குதுன்னு பேச தெரியுதுல்ல. நீ கட்டணும்ல. அது 1.5 கோடினா எத்தனை மக்களுடைய வரி. மக்களுடைய பணத்தை நீங்க சூறையாடி இருக்கீங்க. அது மக்களுடைய படம், என்னோட அவரோட பணம், என்னோட படம். அதனால நீங்க அவர் வரி கட்டினா அது மக்களுக்கு வரும். அப்ப அது மக்களுடைய பணம் தானே. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 150 கோடியில ஒரு 1.5 கோடி தூக்கி கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இருக்காதுதான். ஆனா அந்த மனசு தான் சார் கடவுள். ஆமா, அதுதான் அந்த மனசு வரல. 1.5 கோடி ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு ஆளு இல்லை. இந்த வகையில நினைச்சு பார்க்கும்போது சில பேர் வந்து ஒரிஜினலா இப்போ நம்ம இப்போ தெரியும்ல, 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ், லெஜண்ட் சரவணா இருக்கார்ல, அவருடைய அடுத்த படம் வந்து லீடர் பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு படம். என் படத்துல கதை ஜனநாயகன் கதை மாதிரி தான்ட்டார். எனக்கு என்ன டவுட்னா, அதுவும் பகவந்த் கேஸ். ஐயோ, அப்போ 2த்தையும் ஒன்றா ரிலீஸ் பண்ணாதீங்க சார். ஆனால் பாலையா மாதிரியே பண்ணியிருப்பார் லெஜண்ட் சரவணா. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பாலையா எப்படி வந்தார், பாப்பா இதெல்லாம் தப்பு பாப்பா அப்படின்னு அதே மாதிரியே பண்ணியிருப்பார். அவர் அப்படியே பண்ணார். ஏன்னா அதில் காம்ப்ரமைஸே பண்ணி மாட்டார். திடீர்னு ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? அது ரிலீஸ் ஆகும். அப்போ கூட பாருங்க, அது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும். லெஜண்ட் சரவணா மாஃப் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் சரவணா ஸ்டோருக்கு யாரும் போகாதீங்களா? அது மாதிரிலாம் யாரும் சொல்லக்கூடாது. இங்க பாதி பேர் வாழ்ந்ததுக்கு காரணம், அதாவது உண்ண உணவு உடுக்க உடைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு சென்னையில் இருக்க பாதி பேருக்கு ட்ரெஸ்ஸே சரவணா ஸ்டோர்ஸ் தான். முத ஷாப்பிங் மால், அதாவது ஒரே பில்டிங்ல பாத்திரம் எல்லாமே ஒரே கழவானா அது இதான்டா நாங்க போட்ட வெதரான்னு. ஆமாமா, உண்மைதான் சார். இன்னைக்கு எதுக்காக அவர் சொல்றேன்னா, அவர் ஒரு வியாபாரியாக ஒரு துணி கடை வச்சிருந்தாரு, நகை கடை வச்சிருந்தாரு. இன்னைக்கு எல்லாம் எவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனர், இன்னைக்கு படமும் நடிக்கிறார். அவர்கிட்டையும் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு. ஆனால் அது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரெஸ் வித்தாலும் நேர்மையாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அதாவது சமீபத்தில் பிரைவேட் பஸ் நிறைய சென்னைக்குள்ள இருக்கும். எனக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, பேசாம லெஜெண்ட் வந்து ஏன் நம்ம ஒரு கட்சி சொல்லக்கூடாது? ஆரம்பிக்கலாம் இல்ல. மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும், மக்கள் என்ன பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு தெரியும். மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்காக நீங்க குறைச்ச விலையில நிறைந்த தரத்துல நிறைய பொருட்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ஷன் பிட்வீன் தி பீப்புள் இருக்கு. நீங்க ஏன் கட்சி இவர் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லவா? என்னது சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன சொல்ல? விஜய் இது வரைக்கும் அவருடைய சொந்த படத்துக்கு யாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது இல்ல. லெஜெண்ட் வந்து அவர் கடையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் போடு. இது போதாடா, இது போதுடா என்னுடைய தானைய தலைவனுக்கு சிஎம். ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு இருக்குல்ல, இவ்வளவு பேர் வச்சுக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். லெஜெண்ட் வந்து அந்த ஓப்பனிங் எடுத்தோன்னே தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷோ. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நல்ல கதை. கார்பரேட்டுகளுக்கு எதிராக, மெடிக்கல் மாஃபியாக்கு எதிராக இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை மெடிக்கல். அது அருமையான கதை. ஆனா நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொன்னேன். இந்த சரவணா லெஜெண்ட் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நடிப்புல பயிற்சி பெற்று நடிச்சிருந்து வேற மாதிரி கெட்ட நல்லா இருந்துரும். கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாக்குறப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. அதுல எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. இப்ப தாடியில வச்சு இந்த கிட்டப்பட்டெல்லாம் மாத்திருக்காப்ல. துரை செந்தில்குமார் கொஞ்சம் மாத்திருக்காப்ல, வேற மாதிரி வாங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. ஆனா அவர் தைரியமானு சொல்றாரு, ஜனநாயகன் கதை இதுவும் ஒரே கதை அப்படின்ட்டார். ஸோ அதனால் வந்து இப்போ அதுக்கே யோசிக்கிறாங்க. ஜனநாயகனும் லெஜெண்டு நடித்த அந்த படமும் ஒரே படம்னா அப்போ ஜனநாயகனோட கலெக்ஷன் என்ன வருது? இவர் மக்களை சந்திக்கிற இவருக்கு நல்லா இருக்காருங்க. ஐ அப்ரிசியேட் லெஜெண்ட். வேணுங்கண்ணே சிவகார்த்திகேயன் ஃபேன் எல்லாரும் இந்த படத்துக்கு உன் படத்துக்கு போக மாட்டோம். ரெண்டு பாலையா தானே நான் வைக்கிறேன். இப்போ சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன் எல்லாருமே லெஜெண்ட் படம் ரிலீஸ் ஆனால் போகணும். அஜித் படம், அஜித் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே லெஜெண்ட் படத்துக்கு போகணும். லெஜெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். யாருக்குமே கிடைக்காது. நான் போயிடுவேன். முதல் ஷோ நான் போயிடுவேன். வி சப்போர்ட் லெஜெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஆமா, எனக்கு அந்த கதை பிடிக்கும். அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இதை போய் ட்ரோல் பண்ணானுங்க? எவ்வளவு பெரிய அரசியல் பேசுகிறா. சுகருக்கு மருந்தே இல்லை. உலகம் முழுவதும் சுகருக்கு மருந்த தலையை பிச்சுக்கிறான். அப்படி ஒரு ஆள் மருந்தை கண்டுபிடிச்சா கூட அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் கதை. அருமையான விஷயம். இதை விஜய் எடுத்தா விஜய் வந்து அதே சீனை போடுவாப்ல. விஜய் எப்படி எடுப்பாருன்னா, லெஜெண்ட் சரவணா போய் தெலுங்குல ஒரு படம் பண்ணணும். இந்த கதையை பண்ணோன்னா அந்த படம் நல்லா இருக்காது, அப்படியே ரீமேக் பண்ணுங்க. அது வேணா பண்ணுவார். அப்படி வேணா பண்ணுவார். ஒரு நல்ல விஷயத்தை கூட அவருக்கு ஆந்திரா பார்டருக்கு தாண்டி போய் சொல்லணும். ஆமா, ஆந்திரா பார்டருக்கு தாண்டி போய் தலைவர் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை நாங்க அப்படியே செய்யறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்குள்ளே யாராவது பக்கத்து வீட்டை செஞ்சா கூட ஒத்துக்க மாட்டார். சரி, அதை நம்ம டாக்ஸ்க்கு வருவோம். தமிழ்நாட்டில் பிரைவேட் பஸ்ஸஸ் கோயம்பேடுல ஒரு 2000-3000 பஸ் இருக்கும் பிரைவேட் பஸ். சரி, அதுல முக்காவாசி பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ அமைச்சர் சிவசங்கர் என்ன செய்யறாருன்னா, ஏண்டா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து சம்பாதிப்பீங்க, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் மட்டும் பாண்டிச்சேரியில் கட்டுவீங்களா? டைம் இவ்வளவுதான்.
ஒழுங்கா இதுக்குள்ளே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட்டுனா இதுக்குள்ளே ஓட்டு, இல்லைனா ஓடி போயிருன்னு அறிவிப்பு வெளியிட்டார். படன்னு மாற்றினாங்க. அந்த மாதிரி மற்ற எல்லாருக்கும் ஓவர் நைட்டில் எல்லாருக்கும் மாற்ற சொன்னால் ஒன்றும் இல்லைங்க. பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்ன, டேக்ஸ் கிடையாது, அவ்வளோதான். ஒரு டேக்ஸ் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் உண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் உண்டு, டேக்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ அந்த டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற வேலை அது. இப்போ நான் கூட ஒரு தடவை வண்டி வாங்கும்போது ஒரு தடவை பாண்டிச்சேரியில் போய்ட்டு ஒரு வண்டி இப்படி பார்த்தப்ப என்ன தான் அப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தா, சாதாரண ஒரு 15 லட்ச ரூபா வண்டிக்கு இங்கே வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு 16 லட்ச ரூபா அப்படின்னா அங்கே வந்து ஒரு 13.5 14 வரைக்கும் வரும். அப்போ ஒரு 50,000 தான் வருது. ஒரு இல்லை 2 லட்ச ரூபா குறையுது. அதாவது ஒரு டாக்ஸ் இது போனால் 2 லட்ச ரூபா குறையுது. ஒரு 2 லட்ச ரூபா குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து என்னுடைய சக்தி, நான் உடனே என்ன யோசிப்போம், நம்ம பாண்டிச்சேரி பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு வண்டியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்கள் பேரில் பண்ணணும், உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்கள் பேரில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும், இங்கே இருக்கணும். உங்கள் பேரில் அட்ரஸ் ப்ரூஃப் எங்கே நீங்கள் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த லோக்கல் ஆர்டிஓவில் தான் வரும். அப்போ பாண்டிச்சேரியில் உங்களுக்கு அட்ரஸே இல்லாதப்போ பொய்யான ஒரு அஃபிடவிட் கொடுத்து பண்ணுறது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணார். அது ஏன் பண்ணணும்? அது புசி பேரில் இருக்க காரா? புசி ஜாலியாக எடுத்து ஓட்டுவார். அது வந்து புசி ரோல்ஸ் ராய்ஸ். புசி ரோல்ஸ் ராய்ஸ். ஐயோ ஐயோ. சரி, கம் டு நம்ம நான் வந்து இப்போ டேக்ஸ் கட்டுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது இவர் வந்து இப்போது பிரச்சனைகளில் வந்து இவர் படம் வர்றதெல்லாம் போய் இவர் வந்து அடுத்து என்ன வழக்கில் விஜய் சிக்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சிபிஐ, இப்போ வந்து இந்த டேக்ஸ் கட்டாது, அடுத்து என்ன வழக்கு இருக்கும்? அடுத்து பத்திரப்பதிவு அந்த மாதிரி சம்மந்தமாக. பத்திரப்பதிவு இன்னும் அந்த வழக்குக்கு எதுவும் போகலை. முறைகேடு வந்துருச்சு, சீட்டிங்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஆள்கடத்தல் இன்னும் அந்த மாதிரிலாம் வரல, கிரைம்குள்ளே வரல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டு அந்த மாதிரி. கன்சியூமர் கோர்ட் வேணா இருக்கலாம். நான் வாங்கின சில பொருள் எனக்கு பிரச்சனை இருக்கு, அது தமிழ்நாடுல தயாரிச்சதுங்கிறதுனால, இங்கே தான் நான் வாங்கினதுனால இது சரி இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இது வந்து போடுவார். ஆனால் எனக்கு வந்து ஒரு நகைச்சுவையாகவே இருக்குது அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது. உங்களுடைய பார்வை வந்து ஒரு நீங்கள் நிறைய ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுற ஒருத்தர். ஸோ என்ன நடக்கும் இந்த எலெக்ஷனில்? என்ன மாதிரி தான், என்ன தான் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும்? இப்படி போயிட்டுருக்க விஜய்க்கு இந்திய நிலைமைக்கு என்ன நடக்கும்? இது நாளுக்கு நாள் மாறும். நாளைக்கு நம்ம சந்திக்கும் போது அந்த பார்வைகள் மாறலாம். அதாவது விஜய் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாருங்கிறத தாண்டி சொந்த கட்சி ஆளுங்களை இன்னைக்கு ஏமாத்திட்டாரு. அவர் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறார். அது பிரச்சனை இல்லைங்க, அதனால எந்த பாதிப்பும் இல்லை. சொந்த கட்சி மக்கள் இன்னைக்கு சொந்த கட்சி நிர்வாகிங்க ஒரு 3000-4000 பேர் ஆஃபீஸை கிட்ட வந்து, நாங்களும் வேட்புமனு தாக்கல் அந்த பத்திரம் வாங்கி அதை ஃபில் பண்ணி எங்களுக்கும் போட்டிடுறதுக்கு ஆசை இருக்குது, என் தொகுதியில் நான் நிற்கிறேன், இது 234 தொகுதிக்கு 3000-4000 பேர். எப்படி இந்த டிஎன்பிசிக்கு வெறும் 118 போஸ்ட்டுக்கு 17,000 பேர் 20,000 பேர் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி 234 போஸ்ட்டுக்கு 4000-5000 பேர் அப்படியே அலை மோதுது கூட்டம். இதுக்கு 100 ரூபா ஒரு ஃபார்முக்கு. 100 × 3000 வச்சா கூட 3 லட்சத்தை புசி அடிச்சிட்டாரு. அது தனி. ஏன் இதில் ஏமாத்துறேன் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது தெரியாத கூமுட்டைங்க இவங்க வந்து நான் நிற்கிறேன்னு வந்து அடிச்சுக்கிறாங்க கட்சி ஆஃபீஸில் வந்து. அதில் நம்ம டிபி கட்சின்னு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது. நான் நிற்கிறேன் ஏய் புல்லா சுலாக்கி, அந்த புல்லா சுலாக்கி அப்படின்னா என்ன? அதாவது கிட்டத்தட்ட பார்ட் 1 அவங்க ரெடி பண்ணது. ஆர்கே நகரில் சூர்யா ஜி வேலுன்ற நபருக்கு ஓகே பண்ணிட்டாங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கி. பெரம்பூரில் தளபதி சிவான்றவருக்கு, கொளத்தூரில் பாலாஜி YBM, எனக்கு தெரிஞ்ச YBM டிராவல்ஸ் பாலாஜி, வில்லிவாக்கத்தில் ஜேசி பிரபாகர். சார் அப்போ நான் இனிமேல் YBMல பஸ் புக் பண்ணக்கூடாதா? பண்ணாதீங்க, பஸ்ஸுக்குள்ளே என்ன வச்சு போட்டிடுவாங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கரூர்ல இருந்து ஒரு டீம் இங்க வந்துச்சுல்ல, அது எந்த டிராவல்ஸ் வந்துச்சு? YBM. எஸ், ஞாபகம் இருக்கா? அந்த பஸ் வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 3 பஸ் YBM, ஒரு நல்ல டிராவல்ஸ் ஆச்சு. வில்லிவாக்கத்தில் ஜேசிடி பிரபாகர் இல்லைனா ஜே அஸ்வின் 2 பேருமே பிளானு. இல்லைனா ஜேசிடி பிரபாகர் கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம், ஜே அஸ்வினுக்கும் கன்ஃபார்மு. இவர் என்னன்னா ஜேசிடி பிரபாகர் இப்போ கட்சிக்குள்ளே சேர்ந்ததுனால முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த ஜே அஸ்வின் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் பல இடங்களில் சோறு போட்டிருக்காரு, ரஸ்னா கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அப்படின்னால அவருக்கும் ஏதாவது கொடுக்கணுமே, என்ன செய்யணும்னு சட்ட சிக்கலில் இருக்காங்க. ஜேசிடி பிரபாகரை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, வேற எங்கேயா நிற்க வைக்கலாம், உங்களுக்கு தான் ஏற்கனவே ஃபேஸ் வேல்யூ இருக்கே, இவன் பொடி பையன் இங்கே தாங்க ரஸ்னா கொடுத்துருக்கான், பக்கத்து ஏரியாவில் கொடுக்கல அப்படின்னு பிளான் போயிட்டுருக்கு. அப்புறம் திருவிக்கா நகரில் தணிகாச்சலம்
திருவிக்கானகர்ல தனிகாச்சலம், எக்மோர்ல SKM குமார், ஹார்பர்ல லயோலா மணி. ஹார்பர்ல லயோலா மணி தம்பி, நீ சேகர் பாபு எதிர்த்து போராடுற, வேண்டாம் ஓடிரு. அடுத்து ராயபுரம்ல எஸ் நவீன், இவர் வந்து IRS அதிகாரி. எஸ் நவீன். இதெல்லாம் தாண்டி